நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எது பற்றினா ஆரி நீடில்ஸ் பற்றி. ஃபஸ்ட் ஒன் வந்து ஐ நீடில்ஸ், இன்னொன்று வந்து டுலிப் நீடில். நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட் ஐ நீடில் பற்றி பார்க்க போகிறோம். ஐ நீடிலில் வந்து நம்ம ஏன் பின்னாடி இந்த பைப்பிங் த்ரெட் வச்சு சுற்றி வச்சுருக்கோங்கிறத பற்றி பார்ப்போம். அது எப்படி சுற்றுறதுனா, ஃபஸ்ட் நம்ம வந்து அயன் நீடிலோட பாதி இடம் வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே கம் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பைப்பிங் த்ரெட்டை நல்லா டைட்டாக சுற்றி அந்த கம் முடிகிற வரைக்கும் ப்ளேஸ் வரைக்கும் நம்ம டைட்டாக சுற்றணும். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம சுற்றி வச்சுருக்க பைப்பிங் த்ரெட் மேலே கம் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி காய வச்சாலே போதும். அது வந்து நல்லாவே டைட்டாக ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து டுலிப் நீடில்ஸ் பற்றி. இந்த டுலிப் நீடில் அப்படி தான், நம்ம ட்விஸ்ட் பண்ணி ஏதாவது ஒர்க் பண்ணும்போது நமக்கு லைட்டாக பெயின் இருக்கும், இல்லைன்னா சம்டைம்ஸ் நம்ம கையில் இருந்தே அது கீழே விழுந்துரும். ஒரு ஈஸி மெத்தட் சொல்கிறேன். நம்ம வந்து சாதாரணமாக வீட்டில் வந்து கவருக்கு டைட் பண்ணுற ரப்பர் பேண்ட் இருக்கும். அந்த ரப்பர் பேண்டை அந்த ஃப்ளாட்டாக இருக்கிற இடத்துல நல்லாவே டைட்டாக நம்ம வந்து போட்டுறணும். டைட்டாக போட்டதுக்கப்புறம் அந்த இடத்த நம்ம பிடிச்சி நம்ம ஒர்க் பண்ணோன்னா நமக்கு சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், அந்த பெயின் தெரியாது. நெக்ஸ்ட் மெத்தட் காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்ம வந்து தீந்து போன பேனோட அந்த ரீஃபில் இருந்ததுன்னா அதை எடுத்து தூர போட்டுட்டு அந்த பென்னுக்குள்ளே நம்ம போதிய அளவில் உள்ள பேப்பரை வந்து ஃபுல்லாக போட்டுட்டு அந்த நீடில் உள்ளே போட்டு அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணால் நம்ம பென் யூஸ் பண்ணுற மாதிரி இது வந்து அதை விட ரொம்ப இதுவும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும்.